வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, நம்ம தொடர்கதை உன் காதல் ஒரு வரமாய் அதோட பகுதி 11. கதைக்குள் செல்வோமா நண்பர்களே? அந்த பார்க்கில் எப்போதும் அமரும் கல்வெஞ்சில் அமர்ந்து நகத்தை கடித்து கொண்டிருந்தாள் அமிர்தா. அவள் தேர்வு முடிந்து 2 வாரங்கள் ஆகியிருந்தது. தேர்வு எழுதிவிட்டு வந்த சிவாவை பார்த்தது. அதன் பின் அவனை பார்க்க முடியவில்லை. இவள் அழைத்தாலும் அழைப்பை ஏற்கவில்லை. இன்று மீண்டும் அழைக்க ஏற்றவனிடம் பார்க்க வேண்டும் என்று கூற, என்ன நினச்சிட்டு இருக்க நீ? உன் இஷ்டத்துக்கு கூப்பிட்டுட்டு இருக்க என்று அவன் கத்த, நீங்களா வந்துட்டீங்கன்னா ஓகே, இல்லை நான் உங்கள் ஹாஸ்டலுக்கு வந்துடுவேன் என்று கூற மறுபக்கம் பதில் இல்லை. வச்சிட்டாரா என்று முழங்கிக்கொண்டே பேசியை பார்க்க இணைப்பில் தான் இருந்தான். ஹலோ ஹலோ, வருவீங்க தானே என்று கேட்க மறுபக்கம் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. பா, கிளம்பிட்டாரு என்று நிம்மதி பெருமூச்சு விட்டவளுக்கு அவன் வந்ததுக்கு பிறகு அவனை எப்படி சமாளிப்பது என்றுதான் யோசனை செய்து கொண்டிருந்தாள். ஏதோ குருட்டு தைரியத்தில் அவனிடம் பேசிவிட்டாள். அதனால் இப்போது கை காலெல்லாம் நடுங்கியது. இதில் அவள் கூறப்போகும் விஷயத்தை அவன் கேட்டால் பயத்தில் நாவறண்டு போனது. இந்த பாரதிக்கா சொன்னதை நம்பி வந்தது தப்போ என்று யோசனை சென்றது. பாரதி தான் அமிர்தாவை வற்புறுத்தி அனுப்பி வைத்தது. அவளுக்கு அமிர்தா ஏதோ தப்பு செய்வது போல ஒரு எண்ணம். அதோடு அவளின் அக்காவின் இழப்பு வேறு அவளை ஆட்டி வைக்க, யாருமற்ற சிறு பெண்ணான அமிர்தாவிற்கு இந்த காதலால் எதுவும் ஆகக்கூடாது என்று நினைத்துதான் அவள் மனதில் இருப்பதை சொல்லிவிடும்படி கூறி அனுப்பி வைத்திருந்தாள். ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க நீ என்று வந்ததும் சிவா கோபத்தில் கத்த, அதுவரை ஏதோ நினைவில் இருந்தவள் அவனின் சத்தத்தில் திடுக்கிட்டு திரும்ப, கோபத்தில் கண்கள் சிவந்து வேர்த்து விறுவிறுத்து ஐயனாரை போல நின்றவனை கண்டு அமிர்தா பயந்து ஒரு அடி பின் வைத்து விட்டாள். சும்மா இருந்த கடுவானை நானே உசுப்பி விட்டேன் போல, இப்ப கடிச்சு குதறாம விடமாட்டாரே. இதுல நான் இவரை லவ் பண்றேன்னு சொன்னா என்று அவள் தனக்குள் பேசிக்கொண்டிருக்க, ஏய் அமிர்தா என்று அவளின் தோள்களை பிடித்த சிவா பலம் கொண்டவரை உழுக்க, அம்மா விடுங்க, வலிக்குது, கூப்பிட்டுட்டேன் என்று வலியிலும் பயத்திலும் அழுதுவிட, அழாத, எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன், உனக்கு நீயே பேசிக்கிறதுனா எதுக்கு என்னை கூப்பிடுற என்று பல்லை கடித்து கொண்டு கூறியபடி கல்மேடையில் அவன் அமர்ந்து, எதுக்கு கூப்பிட்ட? ஏய் உன்னத்தான் என்று அவளை தட்ட, அவளோ நடுங்கி இன்னும் 2 அடி பின்னுக்கு சென்றாள். என்ன கேட்டீங்க என்று திரும்பவே கேட்க, சுத்தம் அதுவும் மறந்து போச்சா? நீதானே எனக்கு ஃபோன் பண்ணது, நீங்க வரலைன்னா நான் வருவேன்னு தைரியமா சொன்னது நீங்க தானே மேடம் என்று நக்கலாக அவன் கேட்க, அமிர்தா எச்சில் விழுங்க, சொல்லு என்று பெஞ்சை கோபத்தில் தட்ட, என்று சிறு குழந்தை போல அவர் கண்களை கசக்கிக் கொண்டு அழவே தொடங்கிவிட, வேகமாக அமர்ந்திருந்த அந்த இடத்தில் அவன் எழுந்துவிட சுவிட்ச் போட்டது போல அவளின் அழுகை நிற்க, என்று அவளின் விரலை எடுத்து அவளின் உதட்டில் வைக்க, சத்தம் வரக்கூடாது, வந்துச்சு தொலைச்சிடுவேன் என்று விரல் நீட்டி எச்சரிக்கை செய்ய அனைத்தும் மறந்துவிட்டது அமிர்தாவிற்கு. இப்ப சொல்லு, எதுக்கு என்னை கூப்பிட்ட என்று கேட்க, அவளோ பதில் கூறாமல் மிரண்டு விழிக்க, சரி நீ சொல்ல வேண்டாம், நான் கிளம்புறேன், நீ இப்படியே நில்லு என்று விட்டு எழ, இருங்க போயிடாதீங்க என்று வாயில் விரலை வைத்து கொண்டே கூற, இப்ப மட்டும் பேச்சு வருது, நீங்க தான் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்க. உப்ஸ், பாருங்க, நான் விரலை கூட எடுக்கலை என்று கூற, முடியல, நிஜமா முடியல என்று சோர்ந்து அமர்ந்து விட்டான். இவளை என்னதான் செய்ய முடியும்? கோபமும் பட முடியவில்லை. சிறு பிள்ளை போல அழுது ஊரை கூட்டுகிறாள். ஒரு புறம் கோபம் கரை புரண்டாலும் சின்ன பெண், அவளுக்கு என்று யாரும் இல்லை, கோபக்கூடக்கூடாது என்று தன்னை கட்டுப்படுத்த முயன்று தோற்றுத்தான் போகிறான். இல்ல அது என்று அவள் ஆரம்பிக்கும் போதே, திரும்பியும் முதல்லந்தா, சீக்கிரமா சொல்ல அமிர்தா, எனக்கு அடுத்த வாரம் பரீட்சை, நிறைய வேலை இருக்கு, நானே டென்ஷனா இருக்கேன் என்று சோர்வுடன் கூட அமிர்தா அப்போதுதான் அவனை முழுமையாக கவனித்தாள். முகத்தில் அதீத சோர்வு, உடலும் இளைத்து போய்தான் இருந்தான். என்னாச்சு, நீங்க நல்லா இருக்கீங்க தானே என்று பதட்டத்துடன் அவனிடம் நெருங்கி கேட்க, கண்கள் சுருக்கி அவளை பார்த்தான் சிவா. அவன் பார்வை உணர்ந்தவள் தன்னை சுதாரித்து கொண்டு,
இல்லை, உங்களுக்கு பரீட்சையா என்று கேட்க, ஆமாம், இப்போ உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. இல்லை, எனக்கு எப்போ இந்த பரீட்சை ரிசல்ட் வரும்? அமிர்தா, அன்னைக்கே எத்தனை தடவை சொன்னேன், 1 மாதத்துக்கு மேலே ஆகும்னு. உனக்கு ரிசல்ட் வரும்போது மெசேஜ் வரும், அப்போ அந்த வெப்சைட்டில் போய் பாரு, தெரிஞ்சிடும். அதை விடு, நீ படி. இதை மட்டும் நம்பிட்டு படிக்காமல் விட்டுடாத, புரியுதா? அதில் பாஸ் ஆகிட்டு அடுத்த இன்டர்வியூ இருக்கும், அதுக்கு ரெடி பண்ணு. ஆனால் எனக்கு பாஸ் ஆகிடுவேனான்னு தெரியல என்று கூற, அப்போ ஒன்று பண்ணு, போய் உன் துணிக்கடையிலேயே துடைச்சிக்கிட்டு இரு என்று கோபமாக கூற, ஏன் இப்படி பேசுறீங்க? பின்ன நீ ஒரு முயற்சி செஞ்சிருக்க, அது வெற்றி அடைந்தால் சந்தோஷப்படு. தோத்து போனால் அடுத்து என்ன செஞ்சால் நம்ம ஜெயிக்கலாம்னு யோசிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி அழுதுட்டு இருந்தா நீ கடைசி வரை அந்த கடையில் இதே வேலையில தான் இருப்ப என்று காட்டமாக கூறிவிட்டான். இல்லை, நான் அப்படி இல்லை. நான் உனக்கு இதோட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், வெற்றியோ தோல்வியோ ஏற்றுக்க பழகு, அதுதான் உனக்கு நல்லது. நீ டென்ஷன் ஆனது இல்லாமல் என்னை வேற டென்ஷன் ஆக்குற. இல்லை இல்லை, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க, எனக்கு பயமெல்லாம் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நான் படிக்கிறேன், நல்லா படிக்கிறேன் என்று சிறு குழந்தை போலவே அவர் கூற சிவாவிற்கு சற்று பாவமாகவும் இருந்தது. ஆனாலும் இவளை இப்படியே விட்டால் இப்படி தன் கூட்டுக்குள் நுழைந்து முன்னேறாமல் போய்விடுவாள் என்றுதான் அவ்வப்போது திட்டி வழிப்படுத்துகிறான். ஆனாலும் இவளை மாற்றுவது அத்தனை எளிதல்ல என்று புரிந்தது. ஆனாலும் அவளை தெளிவுபடுத்த நினைத்தவன், இங்க பார் அமிர்தா, நான் எப்போதும் உன் கூட இருக்க மாட்டேன் என்ற நொடி, என்ன சொல்றீங்க? ஏன் இருக்க மாட்டீங்க? ஏன் என்று அழுது கொண்டே கேட்க, சிவாவின் கண்கள் இன்னும் கூர்மை பெற்றது. சில நாட்களாக அவளிடம் ஒரு மாற்றத்தை உணர்தான் செய்தான். அது பரீட்சைக்காக பயப்படுகிறாள் என்று நினைத்திருக்க, இன்று அவளின் முகத்தில் இருக்கும் தனக்கான பதட்டம் ஏதோ தவறாகப்பட, ஏய், எது கழுவுற? நான் என்ன உன் கூடவேவா இருக்க முடியும்? எனக்கு என்ன வேற வேலை இல்லை? ஏதோ கஷ்டப்படுறியேன்னு உதவி செஞ்சா சும்மா தொட்டதுக்கெல்லாம் அழுதுகிட்டு என்று எரிந்து விட அமிர்தா அதிர்ந்து நின்று விட்டாள். என்னோட பரீட்சை ரிசல்ட் வந்துட்டா நான் எங்கே வேலை கொடுக்குறாங்களோ அங்கே போயிடுவேன். அதனால்தான் சொல்கிறேன், ஒழுங்கா படி. இந்த பரீட்சையில் தோத்துட்டா அடுத்த எக்ஸாம் எப்போ வருதுன்னு பார்த்து அதுக்கு எழுதி போட்டு எழுது. நீ இதில் ஜெயிக்கிற வரைக்கும் எழுது என்றவன் இப்போதுதான் அவளின் முகம் பார்த்தான். அதுவரை அவளின் முகம் பார்க்கவில்லை. எங்கே பார்த்தால் கூற வந்ததை கூற விடாது விட்டு விடுவோம் என்று கூறிவிட அவன் நினைத்தது போலவே அவளின் முகம் சிவந்து அழுகையில் உதடி துடித்தது. அமிர்தா, அழாத ப்ளீஸ், எனக்கு தான் கஷ்டமா இருக்கு என்றவன் முகம் கசங்கியது. சிறிது நேரம் பிடித்தது அமிர்தாவுக்கு இயல்புக்கு திரும்ப. புரிந்தது, என்னதான் அவன் தன்னிடம் பேசினாலும் நான் அவனுக்கு யாரோ ஒருவள்தான் என்பதை கூறிவிட்டான். இனி என்ன இருக்கிறது என்று நினைத்தவள், நான் கிளம்புறேன், நீங்கள் பரீட்சை நல்லா எழுதுங்க, ஆல் தி பெஸ்ட் என்று குனிந்தபடியே கூறிவிட்டு அவள் செல்ல, போயிட்டு வா என்ற பதில்தான் வந்தது சிவாவிடமிருந்து. அது இன்னும் அமிர்தாவை காயம் செய்தது. போகும் அவளின் முதுகை பார்த்து கொண்டிருந்தவன் கண்களும் கலங்கியிருந்ததோ, அதை அவள் கவனிக்காமல் போனதுதான் அவளின் தவறோ? அவளின் நினைப்பு ஒன்று, அவனின் நினைப்பு வேறொன்று. தனது விடுதியின் மாடியில் அமர்ந்திருந்தாள் அமிர்தா. முகத்தில் ஏதோ சிந்தனை. அவளையே பார்த்து கொண்டிருந்த பாரதிக்கு தான் மனதிற்கு கஷ்டமாக இருந்தது. கடந்த 1 மாதமாக இப்படித்தான் இருக்கிறாள். அன்று சிவாவை சந்தித்துவிட்டு வந்தபோது முகம் முழுவதாக சிவந்து வந்தவளை கண்டு பாரதி பதறிப்போய் கேட்க, அமிர்தா ஒன்றுமில்லை என்று கூறிவிட்டாள். அதன் பிறகு எத்தனை முறை கேட்டும் அவளிடம் பதில் வரவில்லை. பாரதியும் கேட்டு பார்த்து ஓய்ந்து விட்டாள். ஆனால் முன்பு போல இல்லை, ஏதோ எழுந்ததைப் போல்தான் இருக்கிறாள். ஏய் புள்ள என்று பாரதி அமிர்தா 2 முறை அழைத்தும் அவள் கவனம் எங்கில்லை எனவும் அவளின் தோள்களை தொட, என்னக்கா என்றவளை கண்டு பாரதிக்கு தான் மனது கலங்கியது. தான் கூறித்தான் இவள் இப்படி ஆகிவிட்டாளோ? அந்த சிவா இவனை வேண்டாம் என்று கூறிவிட்டானோ என்ற பயம், அதை அவளிடம் கேட்டு இன்னும் உடைந்து விடுவாளோ என்ற பயமும் ஒரு சேர அவளை பாடாய்ப்படுத்தியது. என்னடி என்னென்னவோ போல இருக்க, என்கிட்ட சொல்ல மாட்டியா என்று பரிதவிப்பாக கேட்க, கா, எனக்கு ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், உங்களுக்கே தெரியும் தானே, எனக்கு இப்பெல்லாம் வேலை அதிகம், அதோட இங்கே வந்ததும் படிக்க வேண்டியிருக்கு, அதான் கொஞ்சம் தூங்க முடியல என்று கூற, பாரதிக்கும் இது தெரியும் தான், இருந்தும் அவள் எதையோ மறைக்கிறாள் என்று புரிந்தது. அதை உடைத்தும் கேட்டுவிட்டாள். ஆனால் இந்த அழுத்தக்காரி தான் கூற மறுக்கிறாளே. கா, என்னக்கா, என்ன சொல்லிட்டு நீ எதையோ யோசிச்சுட்டு இருக்க என்று அமிர்தா கேட்க, ஏண்டி சொல்ல மாட்ட,
நீ ஏதோ போல இருக்கியேன்னு உன்னை கேட்டா நீ என்கிட்ட கேள்வியை திருப்புற. சரி, அதை விடு. நான் உன்கிட்ட ஒன்று கேட்பேன், நீ எனக்கு உண்மையை சொல்லணும். என்னக்கா? அது நீ இப்பெல்லாம் படிக்க போகிறதில்லை, ஏன்? அதான் சொன்னேனே அவருக்கு பரீட்சைன்னு. சரிடி, அதான் முடிஞ்சு போச்சே. முடிஞ்சுதான் போச்சு என்றவளின் முகத்தில் வலியின் சாயல். என்ன புள்ள என்ற பாரதி பயந்து கேட்க, ஒன்றும் இல்லைக்கா, அவருக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டார், அதான் நான் போடலை. சரி, வேற எதுவும் இல்லையே என்று பாரதி விடாமல் கேட்க, இல்லை, இது வரைக்கும் இல்லை. என்னடி, என்ன சொல்ற? புரியல. புரிய வேண்டாம், எனக்கும் புரிய வேண்டாம் என்று விட்டு சென்றவளை காண பாரதிக்கு இன்னும் பயந்தான் கூடியது. அவள் பயந்தது போலதான் அடுத்தடுத்த நிகழ்வுகள் அனைத்தும் நிகழ்ந்தது. அந்த நிகழ்வுகளை தடுக்கவும் முடியாமல் அதன் தாக்கத்தால் உடைந்த அமிர்தாவை தேற்றவும் முடியாமல் திணறிப் போனாள் பாரதி. இந்த பகுதி இதோடு நிறைவடைந்தது நண்பர்களே. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நன்றி.